சிஏஏ சட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களையும் மற்றும் கலந்துரையாடலையும் நிகழ்த்துவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. காயத்ரி, ஓவர் டு யூ. நன்றி பாலா. நாடு முழுவதும் சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்படுவதாக அறிக்கை வாயிலாக பாரதிய ஜனதா தற்போது சொல்லியிருக்கிறது. மத்திய அரசு இதை உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இதில் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. குடியுரிமை திருத்தச் சட்டம் என்பது தேர்தலுக்கு முன்பாக அமல்படுத்தப்படும் என்று 2 தினங்களுக்கு முன்பு கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டிருந்தது நினைவு கூறத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இது அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது அடுத்த கட்டமாக எது போன்ற எதிர்ப்புகளை சந்திக்கும் என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டம் என்பது என்ன சொல்கிறது, அதனுடைய அடிப்படை விஷயங்கள் என்ன, சாராம்சங்கள் என்ன என்பதை பலமுறை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நடைமுறை என்பது தேர்தலுக்கு முன்பாக ஏன் இவ்வளவு அது உறுதிப்படுத்ததாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்கருத்துக்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டு வருகின்றன. சற்று முன்பாக பேசிய ஜவாஹிருல்லா கூட இது நாட்டை நாசப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டு இருக்கிறார். இது போன்ற பல எதிர்ப்புகளை தாண்டி ஏற்கனவே இது சொன்னபடி அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு குறிப்பிட்டிருந்த நிலையில் அதனை தற்போது நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் தேதி அறிவிக்கப்படாத நிலையில் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசு ஏற்கனவே தேர்தல் அறிக்கையின்படி, தேர்தலில் அறிவித்த வாக்குறுதியின்படி இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருப்பது என்பது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்பதை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் இந்த சட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு அம்சமாக இது பார்க்கப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் இது போன்று மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு செயலை மத்திய அரசு கையில் எடுத்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்ற கருத்தை தமிழக அரசு, திமுக அரசு குறிப்பிட்டிருந்ததும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் மம்தா பானர்ஜி கூட இது அமல்படுத்தப்பட்ட பிறகாக இதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன, சட்டங்கள் சொல்வது என்ன, அதனுடைய விதிகள் என்ன, அதை பொறுத்துத்தான் பார்க்க முடியும் என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருந்தார். திரிணாமுல் காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை அதன் பிறகுதான் சொல்ல முடியும் என்ற ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். ஒட்டுமொத்தமாக நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள், எதிர்கட்சிகள் இதை எப்படி அணுகப் போகிறார்கள், இது எந்த அளவிற்கு சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும், இதில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் என்ன, யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பன போன்ற பல கேள்விகளைத்தான் தற்போது இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தற்போது அறிவிக்கை வாயிலாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாகவே தொடர்ந்து மத்திய அரசு தரப்பிலிருந்து பல்வேறு அமைச்சர்கள் உட்பட முக்கியமானவர்கள், முக்கிய தலைவர்கள் இந்த சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அமித்ஷா உட்பட உள்துறை அமைச்சர் இதுகுறித்து பேசும்போது பொது சிவில் சட்டம் என்பது கட்டாயம் அமல்படுத்தப்படும் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அதன்படி தேர்தலுக்கு முன்பாகவே இது நிச்சயம் அமல்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் அதை பாரதிய ஜனதாவும் மத்திய அரசும் உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது இந்த அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது.